ஓம் நம சிவாய. ஓம் அகத்தீசாய நம. அனைத்து சித்த சொந்தங்களுக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம அகத்தியர் பிரபு யூடியூப் சேனல் பக்கம் சித்த மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிவுபடுத்திட்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி, மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம பார்க்குறது ஆவாரம்பூ அரக்கு. இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய தாகம், நாவு வறட்சி, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். அந்த அடிக்கடி தாகம் எடுக்கிறதையும் நாவு வறட்சியும் சரி பண்ணும். அதே போல் உட்காய்ச்சல், அதாவது உள்ளார உஷ்ணமாக காய்ந்தல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த காந்தல் சரி பண்ணும். அதே போல் இந்த மதுமேகம், சர்க்கரை நோய் இதனால் உண்டாகக்கூடிய சிறுநீர் அடிக்கடி போகிறது, கை காலில் எரிச்சல் உண்டாகிறது, தேகம் ஃபுல்லாக எரியிறது, குத்துறது, அடி கால் பாதம் குத்துதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே இந்த ஆவாரம்பூ அரக்கு சரி பண்ணும். இது செய்முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஆவாரம்பூ நமக்கு 3/4 பழமும், கவுன் பான் பூ அது ஒரு 3/4 பழமும், ஏலக்காய் ஒரு பழமும் இதுக்கு எடுத்துக்கணும். இதுக்கான தண்ணீர் 4½ படி தண்ணீரை எடுத்து ஒரு சட்டியில், பானையில் போட்டு இதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு, அதன் பிறகு தீநீர் வடிக்கிற முறையில் நம்ம தீநீர் வடித்து எடுத்துக்கணும். இந்த முறை தான் இது செய்முறை. இதோடைய பாகம் சிகிச்சா ரத்ன தீபம், கனுசாமி பிள்ளை ஐயா அவருடைய புத்தகத்தில் இருக்குது. இந்த முறையில் இதை செய்யலாம். இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைக்கும். அதே போல் அதிக உடல் உஷ்ணமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அந்த உஷ்ணத்தை குறைக்கும். உடம்புல பிப்பு எடுக்கிறது, கொஞ்சம் அந்த வெயில்னால், வெப்பத்தினால் உண்டாக்கக்கூடிய அந்த காந்தலெல்லாம் இது சரி பண்ணும். அகத்தியர் பிரபு யூடியூப் இந்த யூடியூப் பக்கத்துக்கு ஆதரவு அளிச்சிட்டு வர உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நமச்சிவாயம்.